तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆண்டியையும் அரசனாக்கும் கஜகேசரி யோகம், செல்வத்தில் திளைக்க போகும் ராசிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாழனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியில் 4வது 7வது அல்லது 10வது வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த ராஜயோகமானது ஒருவருக்கு வெற்றி, வளமை, செல்வம், மகிழ்ச்சியை அளிக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு 8:46 மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். வியாழன் ரிஷபராசியில் குடிகொண்டுள்ளார். இந்த இணைவினால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இதனால் 12 ராசிகளின் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட உள்ளது. இந்த தாக்கம் சுப பலன்களையும் அளிக்கலாம் அல்லது அசுப பலன்களையும் அளிக்கலாம். கஜகேசரி யோகத்தால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். வாக்கு உண்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பல வகை யோகம்லாம் உங்களுக்கு உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். சிலர் யாத்திரை போவாங்க. அடுத்தவர்களுடைய உதவிலாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க. உறவினர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க. பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆன்மீக பயணம் போகிறதுல ரொம்ப உங்களுக்கு விருப்பம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுங்க. நீண்ட நாளாக இருந்த கஷ்டம்லாம் நீங்க போகுதுங்க. எதையும் செய்து முடிக்கும் முன்னாடி உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். அரசியல் துறையினருக்கு வாக்கு உண்மையால் எதையும் சாதித்து கொள்வீங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவங்களின் நன்மதிப்புக்கு ஆளாகுவீங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவங்களின் பாராட்டை பெறுவீங்க. கல்வியில் மேன்மை உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மூலத்தை பற்றி தான். இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியது இருக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் வரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். போராடம் இந்த மாதம் குடும்பத்தில் எதிர்பார்க்காம நடக்கும் சம்பவங்களால்
இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்படும். பிள்ளைகளிடம் அனுசரித்து போவது, கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உத்திராடம் 1ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழெல்லாம் பெறுவீங்க. பயணங்கள் போக நேரிடலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது குரு பகவானை முல்லை மலரால் அர்ச்சனை செய்து வணங்க. செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும், மன மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்களை விட மேம்பட்ட மாதமாக இருக்க போகுது. வீடு மாற்றம், இடமாற்றம் ஆகிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்கும் சாத்தியம் இருக்குது. விரயங்கள் அதிகரித்தால் கூட விரயத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு தொகை வந்து கொண்டே இருக்கும் என்கிறதுனால பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாதுங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். பண வரவு, லாபம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் இருக்கும். சுப செலவுகள் ஏற்படலாம். வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கும். தனுசு ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடையும் குரு பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால ஏதோ ஒரு சுமை குறைந்தது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைய போகுது. உங்களுக்கான உரிமைகள், அங்கீகாரம்லாம் கிடைக்க போகுது. புதிய வேலை தேட ஏற்ற மாதமாகும். உடனடியாக வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க சாத்தியமாக இருக்குது. தனுசு ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சூரிய பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதத்தின் 2வது வாரத்தில் இருந்து சூரியன் உங்கள் கும்பராசிக்கு போவது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்க போகிறார். முயற்சிகளுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கும். பேச்சில் நிதானம் தேவை. அவசரமாக முடிவுகளை எடுக்க வேணாம். தனுசு ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசினருக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி சஞ்சரிப்பது, புதன் இணைந்து இருக்கிறது ஆகியவை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பும் மாற்றத்தையும் கொடுக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். தனுசு ராசினருக்கு 2025 பிப்ரவரி மாதம் சுக்கிரன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றம் காணாமலே இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன் தான். தனுசு ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைவது சில விதங்களில் நல்ல பலன்களை தந்தாலும் பெரிய செலவுகளை தரும். திருப்தி இல்லாத நிலையை உண்டாக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலை கூட உருவாகும். தனுசு ராசினர் பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டியது. பிப்ரவரி மாதம் தொழில் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேணும். வீண் விரயங்களை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யுங்க தனுசு ராசிக்காரங்க.